வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கையோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது இன்றைய சிந்தனை உரை பகுதிக்கு செல்வோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க எம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர், மனவளக்கலை பேராசிரியர் அருள்நிதி ஏ. தங்கராசா ஐயா அவர்கள். பேராசிரியர் தங்கராசா ஐயா அவர்கள் இதுதான் முதல் தடவை கனடா ஸ்கை யோகா மன்றத்திலே இணைந்து கொள்வது. அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அருள்நிதி தங்கராசா ஐயா அவர்கள் ஒரு மனவளக்கலை பேராசிரியர். வேதாத்திரியத்திலே கடந்த 20 ஆண்டுகளாக குடும்பமாக தன்னை முழுமையாக வேதாத்திரியத்திலே இணைத்து தொண்டாற்றி வருபவர். அவர் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் துறையிலே MA பட்டம் பெற்றவர். 2023ஆம் ஆண்டு அவருடைய சிறந்த சேவையின் பால் ஞானாசிரியர் விருதும் பெற்றவர். இலங்கை ஸ்கை ட்ரஸ்டிலே ட்ரஸ்டியாக இருப்பவர். உலகின் பல இடங்களிலும் ஜூம் வாயிலாகவும் நேரடியாகவும் மனவளக்கலை வகுப்புகளையும் நடத்தி வருபவர். அவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியரும் விஞ்ஞான பட்டதாரியும் கூட. அவர் கனடா ஸ்கை யோகா மன்றத்திலே இணைந்து இன்று இந்த சிறப்பு சிந்தனை உரையை வழங்க முன்வந்தது நாம் ஆற்றிய வரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். இன்றைய தலைப்பு அண்டத்தில் இறைநிலை, பிண்டத்தில் உயிர். இந்த அருமையான இந்த தலைப்பிலே இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, சிறப்பான முறையில் என்னை அறிமுகப்படுத்தி செய்வதற்கு. இன்றைய இந்த காலை வேளையிலே இணையத்தின் வழியே இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்று வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை தலைப்புக்குள் செல்ல இருக்கின்றோம். புதியதொரு உலகம் செய்ய புதியதொரு வேதம் தந்து அறிவென்னும் விழியினிலே ஞானம் என்னும் ஒளி பெருக்கி மாயை என்னும் திரை கடந்து தன்னிலையை தானறியத்தக்க மார்க்கம் தந்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது பாதம் பணிந்து இன்றைய நிகழ்வுக்கு செல்ல இருக்கிறோம். உலகம் முழுவதுமாக உள்ள வேதாத்திரிய தொண்டர்கள் அனைவரையும் சிறந்த தலைமைத்துவத்தின் ஊடாக வழிநடத்தி செல்லும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அறங்காவலர்களுக்கும், கனடா மனவளக்கலை மன்ற தவமைய தலைவர் பேராசிரியர் சிவசங்கரம் ஐயா மற்றும் அனைத்து அறங்காவலர்களுக்கும், இலங்கை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை கொழும்பு மண்டல தலைவர் பேராசிரியர் மதுரவீரன், யாழ்ப்பாணம் அறக்கட்டளை மற்றும் அறிவு திருக்கோயில் தலைவர் பேராசிரியர் முருகானந்தவேல் ஐயா மற்றும் இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய தலைப்பு அண்டத்தில் இறைநிலை, பிண்டத்தில் உயிர் என அமையுள்ளது. இந்த துரியாதீத தவத்தில் இப்பொழுது நாங்கள் தவத்தை இயற்றி அமர்ந்திருக்கிறோம். நம்மிலிருந்து சுத்தவெளிக்கு சென்று மீண்டும் சுத்தவெளியில் இருந்து நம்மில் வந்து
இணைந்திருக்கிறோம். இது ஒரு வகையில இந்த தலைப்போட இணைந்து போகக்கூடிய ஒரு தவமாகவும் அமைகின்றது. வேதாத்திரிய சிந்தனைகளை வழங்குபவர்களாக இருந்தாலும் சரி, அச்சிந்தனைகளை செவிமடுப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான விடயத்தை புரிந்து கொள்வது அவசியம். அதாவது, சிந்தனைகள் அனைத்தும் வெறுமனே மனிதன் சிந்திப்பதற்கு மட்டுமல்ல. நல்ல சிந்தனைகள் உள்வாங்கப்படுவதுடன் அவை மனித வாழ்விற்கு வளமூட்டுபவையாக அமைய வேண்டும். அந்த வகையில் இந்த சிந்தனையும் 2 பகுதிகளாக வழங்கலாம் என நினைக்கின்றேன். முதல் பகுதியாக அண்டத்தின் இறைநிலையே பிண்டத்தின் உயிர் உட்பட அனைத்துமாக உள்ளதை சிந்தித்து அறிதலும் உணர்தலும். அண்டத்தின் இறைநிலையே பிண்டத்தின் உயிர் உட்பட அனைத்துமாக உள்ளதை சிந்தித்து அறிதலும் உணர்தலும் ஒரு பகுதியாகவும், பின்னர் அவ்வாறு அறிந்த உணர்ந்த உண்மையை வாழ்வியல் யதார்த்தத்தில், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இணைத்து வாழப் பழக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிந்தனையை நாங்கள் செவிமடுத்தால் அதனுடைய தாற்பயம், அதனுடைய உண்மை, அதை வாழ்வியலோட இணைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய இந்த சிந்தனை அமையும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அண்மையில் நான் ஒரு நூலில் படித்த ஒரு உண்மையை முதலில் உங்களோட பகிர்ந்து கொண்ட கூடியதாக இருக்கும். ஒரு 5 சொற்கள்: மூலம், காலம், கோலம், சீலம், ஞாலம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 சொற்கள். இது அந்த எதுகை மோனையோட சரியா வர்றது போல இருக்குது. அதாவது, மூலம் என்பது பிரம்மம் என்ற இறைநிலை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சுத்த வெளி எனவும் அதனுடைய தன்மைகளை பற்றியும் சொல்லும் பொழுது, காலம் என்ற ஒன்று அங்கே அதிர்வு ஏற்படுவதால மூலத்தின் அசைவு காலம். மூலம் பிரம்மம், மூலத்தில் ஏற்பட்ட அசைவு காலம். காலத்தின் போக்கில் பல பல கோலங்கள், அந்த காலம் வெவ்வேறு விதமாக பொழுது கோலங்களாகி, அந்த கோலங்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு நியதியும் ஒரு ஒழுங்கும் வரும் பொழுது அந்த கோலங்கள் சீலமாகின. அப்பேற்பட்ட சீலங்கள் பல நிறைந்த ஒன்றுதான் இந்த ஞாலம் என்ற வகையில மூலம், காலம், கோலம், சீலம், ஞாலம். அப்ப மூலத்தில் இருந்து இந்த ஞாலம் எப்படி உருவாகினது என்பதை அந்த 5 சொற்களும் ஓரளவு விளக்கக்கூடியதாக இருக்கும். போக போக இந்த சிந்தனைக்குள்ள அந்த சொற்கள் மேலும் தெளிவடையும் என நினைக்கின்றேன். அடுத்து, இந்த சிந்தனைக்குள் நுழைவதற்கு முன்பு 2 விஷயங்கள் மிக முக்கியம். இந்த அண்டம் என்ற சொல்லும் பிண்டம் என்ற சொல்லும். அவை முதல்ல இந்த அண்டத்தை பற்றிய ஒரு விசாரம், ஒரு 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 தெளிவு இருக்க வேண்டும். அதுபோல பிண்டத்தை பற்றிய ஒரு தெளிவும் இருக்க வேண்டும். இந்த 2 விசாரங்களையும் விசாரம் செய்வது சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும் என எண்ணுகிறேன். அண்டம் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதை ஒன்று சேர குறிக்கிறது அண்டம். அதே போல பிண்டம் என்பது இந்த மனிதன் உட்பட அனைத்து உயிர்களினதும் எல்லை கட்டிய பரு உடலை குறிக்கின்றது பிண்டம். அண்டம் முழுமையை குறிக்கின்றது, அதில் ஒரு பகுதியாக நமது பரு உடலை குறிக்கின்றது பிண்டம். அவ்வாறாயின் அண்ட விசாரம் என்பது இந்த அண்டம் முழுவதுமாக உள்ள தோற்றப் பொருட்கள் எவை எனவும், அவை ஒவ்வொன்றும் தமது ஆக்கக்கூறுகளாக எதனை கொண்டுள்ளது எனவும் விசாரம் செய்வது. அதுபோல பிண்டம் என்பது இந்த பிண்டம் எதனால் ஆக்கப்பட்டுள்ளது, அவை ஒவ்வொன்றினதும் ஆக்கக்கூறுகள் என்ன எனவும் விசாரம் செய்வதாகும். ஒரு உபனிஷத்துல முதலாவதுல அந்த 14 ஒரு உபனிஷதங்கள் இருக்கின்றது, நிறைய உபனிஷதங்கள். அதுல 14 உபநிடதங்கள் முக்கியமானவை. அதுல முதலாவதாக ஈசாவாசி என்ற ஒரு உபநிடதம். அதனுடைய சாராம்சமே இதம் சர்வம் ஈசாவாசியம். இதம் சர்வம் ஈசாவாசியம் என்றால் இந்த சர்வமும், இந்த பிரபஞ்சத்திலோ இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சர்வமும் எல்லாமும் இதம் சர்வம் ஈசாவாசியம், அந்த இறைநிலையின் தன்மைதான் அல்லது இறைநிலைதான், இறைநிலையாகவே ஆக்கப்பட்டதாக எல்லாம் இருக்கின்றது என்பதுதான் அந்த உபநிடத்தின் சாராம்சமாக இருக்கும். அதுபோல இந்த விசாரங்களுக்கு ஆதாரமாக மகரிஷி கூறிய 2 கவிதைகளை நான் முதல்ல எடுத்துக்கொண்டு, அந்த கவிதையினுடைய இறுதி வரி இந்த தலைப்போட இணைந்து போகக்கூடியபடியால் அந்த கவிதையை கூறி அங்கால மேற்கொண்டு செல்ல இருக்கு.
குண்டலினி சக்தி எனும் தீட்செய்தே கொள்பவர்க்கு வயது 16 மேலாம். பெண்களுக்கும் இந்த தவம் ஒத்ததாகும். புகை குடி கள் ஆகாது உழு ஒழுக்கம் வேண்டும். கொண்டவர்கள் குடும்பத்தில் கடமையாற்றி குறுகாட்டும் தவமுறையை பயின்று வந்தால். இது 3 வரிகள் முதல். 4வது வரி இந்த தவத்தை பயின்று வந்தால் என்ன கிடைக்கும் என்பதை 4வது வரியிலே அழகாக சொல்லுகிறார். அண்ட பிண்டம் ஒன்றான ஆதி அந்தம் அறிந்து அமைதி கிட்டும் அதுவே பேரானந்தம் அப்படின்னு சொல்றேன். அவை நாங்கள் பயின்று வருகிற தவம் இப்போ உடி செய்த இந்த துரியாதீத தவத்தில் அண்டமும் பிண்டமும் ஒன்றான ஆதி அந்தம் அறிந்து அமைதி கிட்டும் அதுவே பேரானந்தம் என்று ஒரு கவிதையில சொல்லுகிறார். இன்னும் ஒரு கவிதை நாங்கள் அடிக்கடி இந்த தீட்சை கொடுக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை. இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குறுநெறியில் பழகும்போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். இவ்வளவும் சொல்லி இறுதி வரியில அரூப நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இந்த தவம் செய்யும் பொழுது இதுதான் எங்களுக்கு வரக்கூடியது. அரூப நிலையாம் ஆதி உருவங்களாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் என்று 2 கவிதைகளில் சொல்லுவார். இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த யோகங்கள் இந்த இதுகளுக்கெல்லாம் வர முதல் நாங்கள் ஆரம்ப கல்வியிலேயே சமயம் என்ற ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது ஒரு பாடல் படித்ததாக எனக்கு ஞாபகம் உண்டு. அருபமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமுய்ய அப்படி என்று நாங்கள் படித்த ஞாபகம் உண்டு. இதில் அந்த முதல் வரி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி. இந்த 4 வரியும் ஞானத்தை குறிக்க, அடுத்தது 4 பக்தியை குறிக்கிறதாக அந்த பாடல் அமைகின்றது. ஆகவே அண்டத்தில் என்ன எல்லாம் உள்ளது என்றால் அந்த ஒவ்வொரு கூறுகளையும், அது ஒரு அணு தொடக்கம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோள்களாக இருக்கலாம், அனைத்தையும் என்ன உள்ளது என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. அந்த ஒவ்வொன்றையும் நுணுகி ஆராயும்பதால் என்ன உள்ளது அதுக்குள்ள. அதே போன்று பிண்டத்தில் என்ன இருக்கின்றது. நாங்கள் காயகல்பம் படிச்சிருக்கிறோம். அந்த காயகல்பத்தில் மிக நுணுக்கமாக உடலில் என்ன இருக்குது, இறுதியாக உயிர் என்ன எப்படி வருது, அந்த உயிர் சக்தி எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், இப்படி எல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த விஷயங்களைத்தான் இந்த அண்டத்தில் என்ற ஆராய்ச்சிக்கு உள்ளது. இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அண்டத்தில் இருக்கிறது பஞ்சபூதம் தான். நிலமாக நம்ம உடலை எடுத்தால் நிலமாக கெட்டி பொருளாக இருக்கின்ற எலும்பு தசை போன்றவை நிலத்துக்கு ஒப்பாக இருக்க, இரத்தமாக இருக்கிறது நீருக்கு ஒப்பாக இருக்க, உடல்ல இருக்கிற வெப்பமாக இருக்கிறது நெருப்புக்கு ஒப்பாக இருக்க, மூச்சு காற்றாக இருக்கிறது காற்றுக்கு ஒப்பாக இருக்க, உயிரென்று இருப்பதுதான் விண் என்று சொல்றோம். இப்ப பஞ்சபூதங்களால் ஆனதுதான் உடல். அப்ப இந்த விசாரம் தெளிவுபடுத்துவது ஞானிகள், சில அறிஞர்கள் ஞானிகள் சில இது விடயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொன்னால், இந்த அண்டத்தில் என்ன இருக்குது, அது என்னத்தால் ஆக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரியும். கம்பராமாயணத்தில் கம்பர் முதலாவது இறைவணக்க பாடலாக சொல்லக்கூடியது கூடி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா உடையான் அவன் தலைவன் அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்று சொல்லி ஒரு முதல் பாடலை சொல்றார். அது இறைவணக்க பாடலாகத்தான் அங்க கம்பராமாயணத்தில் வருது. அப்போ உலகம் யாவையும் தாமுளவாக்கல். அப்போ உலகம் என்ற இந்த அண்டம் தாமுளவாக்கலும் அந்த இறைநிலையாகவே இருக்கின்றது. அதே போல பாரதியார் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே அப்படின்னு சொல்லி ஒரு இதுல சொல்றார். உள்ளுக்கும் வெளியிலும் உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார் வேதியரே. அதே போல மகரிஷி அவர்களுடைய எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர. அப்ப இந்த கவிதைகள் எல்லாம் இந்த அண்டத்திலும் பிண்டத்திலும் என்ன இருக்கின்றது என்பதை தெளிவாக சொல்லுகின்றன. அப்ப இந்த சிந்தனை தலைப்பின் 2 சொற்கள் பிண்டமும் அண்டமும் என்ற வார்த்தைகளின் அர்த்தம், பிண்டம் என்பது ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதி, அது பருவுடல்.
அண்டம் என்பது அந்த எல்லைக்கு வெளிப்புறமாக உள்ள பகுதி, அதாவது பிரபஞ்சம் முழுவதுமாக. அப்ப இந்த கவிதைகள்ல இந்த விளக்கத்தை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த பாரதியாருடைய கவிதை மிக அழகாக இருக்கு. அதாவது உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றுண்டாம் அதனை தெய்வம் என்பார். அப்ப அந்த வெள்ளம் என்ன? அதைத்தான் அவர் பரசிவ வெள்ளம் என்று சொல்லுகிறார். வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சுத்தவெளி என்று சொல்லுகிறார். சுத்தவெளி இல்லாத இடமே இல்லை. அதுபோன்று அந்த பரசிவ வெள்ளம் இல்லாத இடமில்லை. அதே போல கம்பர் கூறிய உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் என்ற வாசகத்தின் மூலம் உலகத்தில் இருக்கிற எல்லாமே இறைநிலை தான். இறைநிலை தாமுளவாக இருக்கின்றது. அவை தாமுளவாக இருப்பது அந்த இறைநிலை. அருட்தந்தையிட வார்த்தையிலே எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற என்ற வாசகம் மிகவும் சொல்லால், அடுத்த வரி தான் முக்கியம், சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாக சிந்தித்தே தெளிவா என்ற வரிகள் மூலம் அறிவுக்கு விழிப்பினை தந்துள்ளார். அவை இந்த அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தினை ஊனக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு தோற்றம், ஞானக்கண் கொண்டு பார்க்கும் பொழுது இன்னொருவாகவும் தெரியும். அதாவது ஊனக்கண் கொண்டு பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல்வேறு அந்த டைவர்சிட்டி என்று சொல்லலாம், பல்வேறு தன்மைகள் தெரியக்கூடியதாக இருக்கும், தோற்றங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஞானக்கண் கொண்டு பார்த்தால் அதிலே ஒன்று மட்டும்தான் தெரியும். அவை பஞ்சபூதங்கள் உட்பட அவற்றாலான எல்லா தோற்றங்களும் எல்லை கட்டிய உருவங்களாக தோற்றம் கொடுப்பதால் ஒவ்வொரு தோற்றமும் அதன் உருவத்திற்கு ஏற்ப ஒரு எல்லை ஊடாக உருவத்தின் உள்ளும் என பிண்டமாகவும் புறமும் என அண்டமாகவும் காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த உலகினை முழுமையாக ஞான கண் கொண்டு பார்க்கும் பொழுது தோற்றங்கள் அனைத்தும் தோற்றங்கள் அன்றி ஒரே நிலை. இதைத்தான் மாணிக்கவாசரு ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்கன்னு சொன்னால், ஏக நிலையாக இருக்கின்ற அந்த இறைநிலை அநேக தோற்றங்களாக வந்தது. ஏகன் அநேகன். அப்ப இந்த உண்மையை, அதாவது மெய்ப்பொருளை பார்க்க வேண்டுமென்றால் ஞான கண் கொண்டு, அப்ப உண்மை பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பதை அகம் சார்ந்து அனுபவமாக உணர்ந்து கொள்வர். இதனைத்தான் இன்னும் சிலர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுவாமி விவேகானந்தர் சொன்ன கூற்று ஒன்று, கற்பனை வந்தவாறு காட்டினேன் காண்பனவெல்லாம் சொப்பனம் என துணிந்தவன் ஞானியாவான். இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது இறைவனுடைய கற்பனையில வந்த படைப்புகளாக அல்லது இறைவனுடைய தன்மாற்ற வடிவங்களாக இந்த பிரபஞ்ச தோற்றங்களை பார்க்கலாம். அவை இறைவனுடைய கற்பனையில வந்த வடிவங்கள் தானாம் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள். கற்பனை வந்தவாறு காட்டினேன், இறைவன் காட்டின மாதிரியும், காண்பனவெல்லாம் சொப்பனம் என துணிந்தவன் ஞானியாவான். இந்த காண்கின்ற தோற்றங்கள் எல்லாம் ஒரு கனவு என்று நினைத்தால் அந்த கனவுல இருந்து விடுபட்டு நனவுக்கு வந்தால் முழுமையாக ஒன்றாகத்தான் தெரியும். அவை அந்த கனவு என துணிந்தவன் ஞானியாவான். இதைத்தான் நாங்கள் இப்ப துரியாதீத தவத்தில சுத்தவெளிக்கு போகும் பொழுது பேரியக்க மண்டலம் மட்டும் போனோம். அதை தாண்டி சுத்தவெளிக்கு போனால் சுத்தவெளியில போய் எங்களுடைய மனம் விரிவு பெற்று நிற்கும் பொழுது என்ன தெரியும்? நமக்கு ஒரே ஒரு தோற்றம், ஒரே ஒரு தன்மைதான் தெரியும். அதுதான் இந்த சுத்தவெளி என்ற அந்த பரசுவ வெள்ளம். அதுக்குள்ள போய் நிற்கும் பொழுது எங்களுக்கு எந்த பல்வேறு தன்மைகள் அல்லது டைவர்சிட்டி தெரியாது. அப்புறம் அதை விட்டு இறங்கி படிப்படியாக வந்து துரியத்துக்கு வந்துட்டோம் என்றால் மீண்டும் இந்த பல்வகை தன்மையை காணக்கூடியதாக இருக்கு. அதனால்தான் துரியாதீத தவத்துக்கு மகரிஷி அவர்கள் சொன்ன கவிதை, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானுமாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவுமை பொருளாய் நிற்க கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த கரைந்து போம் தன்முனைப்புண்டா, தன்முனைப்புன்ற அந்த ஆணவம் கரைந்து போக இந்த இறைநிலை மட்டும்தான் தெரியும். அவை எல்லாத்துக்குள்ளே இருந்தும் இறைநிலையை காணக்கூடிய ஒரு தவமாக இந்த துரியாதீத தவத்தை பார்க்கிறோம். அவை உள்ளும் புறமும் என பிரிக்க முடியாதவாறு அனைத்தும் ஏகமாக தெரியும் அந்த சுத்தவெளி நிலைக்கு போகும் பொழுது. அவை சுத்தவெளிதான் எல்லாமாக வந்திருக்கின்றது. அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாங்கள் மீண்டும் அந்த நிலையை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த துரியாதீத தவம். அவை இதனை அருட்தந்தை அவர்கள் சுத்த வெளியாக தெய்வீக பாய்மை பொருளாக
எங்கும் ஊடுருவி இறைந்துள்ளதாக. இப்ப இறைநிலை என்பதென்ற கருத்தே அல்லது இறைவன் என்று சொல்வதென்ற கருத்தே இறைந்து கிடக்கின்றது. எங்கும் நீக்கமற. அப்ப இறைந்துள்ளது என்றதுதான் இறைவனாக அல்லது இறைநிலையாக இருக்கிறது. அப்ப இறைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை மேலும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் பல்வேறு சித்தர்கள் கூடி, அதுல குதம்பை சித்தர் என்று சொல்லி ஒருவர், வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. வெட்ட வெளிதான் மெய், உண்மை. அப்ப வெட்ட வெளிதனை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. இதைத்தான் மகரிஷி அவர்கள் பாரதியாரின் துணையுடன் வெட்ட வெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளாய் கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் என்ற ஒரு வார்த்தை மூலம் கூறியிருக்கிறார் மகரிஷி. ஆகவே ஞானிகளின் பார்வை அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஞானிக்கு 2 தெரியாது என்று சொல்லுவார், அஞ்ஞானிக்கு 1 தெரியாது என்று சொல்லுவார். இது என்ன அர்த்தம் என்றால், ஞானியின் பார்வையில இந்த பிரபஞ்சம் இருண்டுபட்டதாக இருமைகளாக தெரியாது, இருமைகளாக தெரியாது, எல்லாமே ஒன்றாக தெரியும். அப்ப ஞானிக்கு 2ஆக தெரியாது எதுவும். அதே போல அஞ்ஞானிக்கு அந்த 2ஆக தெரிகின்றவற்றில் இருக்கக்கூடிய ஒருமை தெரியாது. அப்ப ஞானிக்கு 1 தெரியாது, அஞ்ஞானிக்கு 1 தெரியாது, ஞானிக்கு 2 தெரியாது என்று சொல்லுவார். இதைத்தான் பாரதியார் பல்வேறு கவிதைகள், பாரதியார் மிகப்பெரிய ஒரு பக்தியில தொடங்கினாலும் அவருடைய பாடல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை அல்லது பக்தியை வலியுறுத்துவதாக, காளியை பாடி முருகனை பாடி எல்லாரையும் பிள்ளையாரை பாடி எல்லாரையும் பாடினாலும் அவருடைய இறுதி காலத்துல ஞான பாடல்கள் என்று ஒரு மிகப்பெரிய பகுதியை அவர் வைத்திருக்கிறார். அந்த ஞான பாடல்கள்ல இப்ப நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்மில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிற்பதை நடப்பதை பறப்பதை நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ, நீங்கள் எல்லாம் கனவு தானோ, எங்களுக்காக தோற்ற மயக்கங்களாக காட்சி தருகிறீர்களோ, கற்பதுவே கேட்பதுவே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்மில் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. இதுதான் வசனம். இந்த உம்மில், உங்களுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த பொருளாக இந்த இறைநிலைதான் இருக்கின்றது. இதைத்தான் இருமை அழிந்தபின் அந்த மாயையை பழித்து ஒரு 10 பாடல் இயற்றி இருக்கிறார் பாரதியாருடைய கவி. அதில் ஒரு பாடல் வருகின்றது, இருமை அழிந்தபின் எங்கு இருப்பாய் அற்ப மாயையே தெளிந்து ஒருமை கண்டார் முன் ஓடாது நிற்பையோ அற்ப மாயையே. இருமை என்றால் இந்த டைவர்சிட்டி இல்லாமல் போனால் இந்த மாயை தெரியாது. அப்ப தெளிந்து ஒருமை கண்டார் முன் மாயை எங்களுக்கு தெரியாது என்று சொல்றார். இப்படி பலர் சொல்லலாம். இன்னும் பல பாடல்கள், சித்தருடைய பாடல்களை எடுத்தால் ஒரு பாடல், பொன்னை மறைத்தது பொன்னணி பூடகம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடகம், தன்னை மறைத்தது தன் அனுகரணங்கள், தன்னில் மறைந்தது தன் அனுகரணங்கள். அப்ப பொன்னை மறைத்தது பொன்னணி பூடகம் என்றால் இந்த பாடல் இப்ப நகையை பார்ப்பவருக்கு, அழகான நகை என்று சொல்பவருக்கு அதிலே இருக்கிற பொன்னை பற்றிய விளக்கம் தெரியாது. ஆனால் பொன்னென்று பார்ப்பவருக்கு நகையின் அழகு தெரியாது. அதைத்தான் பொன்னை மறைத்தது பொன்னணி பூடகம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடகம். சாதாரணமாக ஒரு நகை அணிகின்ற பெண்கள் ஒரு நகையை அழகான நகை என்றுதான் பார்ப்பார்களே தவிர அதில் என்ன 22 கரட் இருக்கா, 24 கரட் இருக்கா, 14 கரட் இருக்கான்னு பார்க்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நகைக்கடைக்கார உரிமையாளர் அந்த நகையை அழகாக பார்க்க மாட்டார், அழகென்று பார்க்க மாட்டார். அதிலே இருக்கிற 24 கரட்டா அல்லது 22 கரட்டாண்டு பொன்னைத்தான் பார்ப்பார். அதுபோலதான் தன்னை மறைத்தது தன் அனுகரணங்கள். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அனுகரணங்கள் என்னை உண்மையாக மறைத்து வைத்திருக்கின்றன. இந்த இந்த அகங்காரங்கள் அல்லது மனம், புத்தி, சித்தம் என்று அகங்காரம் என்று சொல்லக்கூடியவை மறைந்தால் நான் தெளிவாக வெளியே தருவேன். இதைத்தான் அந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். இதையே இன்னும் ஒரு பாடல்ல, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த பரத்தை, அதாவது மரத்தை மறைத்தது மாமர யானை என்றால் ஒரு மரத்தில் செய்து வைக்கப்பட்ட யானையின் உருவம். அதை பார்ப்பவர்களுக்கு அழகான யானை நிற்பது போல தெரிந்தால் அங்கே மரம் தெரியாது. ஆனால் அது உண்மையாக மரம்தான் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு அழகான யானை தெரியாது.
இதைத்தான் சித்தர்கள் பாடியிருக்கிறார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. இதனுடைய அடுத்த 2 வரிகள் தான் இன்றைய சிந்தனை தலைப்பாகவும் இருக்கின்றது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பரம்னா பரம்பொருள், மெய்ப்பொருள். பார்முதல் பூதம் என்றால் இந்த பூதங்கள், இந்த பார் முழுக்க இருக்கின்ற பூதங்கள். மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே அப்படின்னு பாடுகிறார். அப்ப பார் முழுக்க விண்ணாக பரந்திருக்கிறது பரம்பொருள் என்று அவர் பாடுவது போல, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். அது பூதங்களாக பார்த்தால் எங்களுக்கு பரம்பொருள் தெரியாது. பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம். பரம்பொருளாக பார்த்தோம் என்றால் எங்களுக்கு பூதங்கள் தெரியாது. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு. இதைத்தான் நாங்கள் சாதாரணமாக வழக்கத்துல ஒரு வார்த்தைகள் பாவிக்கிறாங்கள். கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இதனுடைய அர்த்தம் சாதாரண வழக்கத்துல சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டா கல்லு கண்டா நாயை காணோம், எறிகிறதுக்கு கல் இருக்குது, நாய் இல்லை. நாயை கண்டா கல்லை காண, நாய் வந்து நிற்கிது, கடிக்க போகுது, எறிகிறதுக்கு கல் இல்லை என்ற மாதிரி அதை பொருவார்கள். அது உண்மை அப்படி அல்ல. ஒரு கல்லில் வடிக்கப்பட்ட நாயின் உருவச்சிலையை, அழகான உருவச்சிலையாக நாய் என்ற தோற்றத்தில் அழகாக இருக்குது என்று பார்ப்பவருக்கு அது கல்லாக தெரியாது. வெறும் கல்லுதான் என்று பார்ப்பவர்களுக்கு அது நாயினுடைய உருவச்சிலை அழகாக தெரியாது. அதுபோல் தான் நாங்கள் கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இப்ப ஞான பார்வை பார்க்கும் பொழுது அது மெய்ப்பொருளாக தெரியும். அஞ்ஞான பார்வை பார்த்தோம் என்றால் மெய்ப்பொருள் மறைந்து தோற்றங்களாக தெரியும். இதை இன்னும் கண்ணதாசனுடைய வரிகளில் சொல்வதாக இருந்தால், அவர் ஞான வள்ளல் என்று சொல்லலாம். நான் அவர் பின்னுக்கு ஒரு வயதில் வருகிறேன். பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராச்சியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இறைவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று சொல்லுவார். அப்ப பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராச்சியம், இந்த ராச்சியம் வந்து பூச்சியத்துக்குள்ளே இருக்கு. அப்ப பூச்சியம் என்பதுதான் இந்த பூரண பொருளாக. இதைத்தான் திருவருள் செல்வர் என்ற ஒரு படம் நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மன்னராக சிவாஜி கணேசன் நடிக்கும் பொழுது அங்கே ஒரு தெய்வ குழந்தையாக வந்து சிவாஜிக்கே அந்த ஞானத்தை போதிக்கின்ற ஒரு காட்சி ஒன்று அங்கே வரும். அதாவது அரச அவையில் இருக்கக்கூடிய அந்த அவை புலவர் அவரிடம் சில விளக்கங்களை கேட்டிருப்பார். அந்த விளக்கங்கள் அவருக்கு சொல்ல முடியாதால அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய பேர குழந்தையாக ஒரு பெண், என்ன தாத்தா நீங்கள் இவ்வளவு கவலைப்படுறீர்கள், மன்னர் என்னது, மன்னர் சில கேள்விகள் கேட்டிருக்கிறார், அதற்கு விடை தெரியாமல் அங்கலாய்க்கின்றேன், அதுதான் என்று சொல்லுவார். இதுவா பெரிய கேள்வி, என்ன கேள்வி சொல்லுங்கள் என்று அந்த கேள்வியை சொன்ன உடனே அந்த பிள்ளை சொல்லும், இது நான் போய் தீர்த்து வைக்கிறேன் என்று. அப்ப மன்னர் அவைக்கு வந்து அந்த குழந்தை, தாத்தா வரவில்லை, தாத்தாவுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்லுவார், என்ன என்று சொன்னால் 3 கேள்விகள். தெய்வம் அங்கே இருக்கிறது ஒரு கேள்வி, 2வது கேள்வி எந்த திசையை நோக்கி இருக்கின்றது, இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றது, இதுதான் 3 கேள்வி. இதுதான கேள்வி, இது மிக இலகுவான கேள்வி, நான் அதற்கு விடை சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை அந்த அரசனிடம் சொல்லும். 1வது கேள்வி தெய்வம் அங்கே இருக்கின்றது. அது ஒரு பாலையும் தயிரையும் காட்டி, இந்த பால் தயிராகுது, தயிருக்குள் வெண்ணெய் இருக்கின்றது, மன்னா இந்த பாலுக்குள் இருக்கிற தயிரையோ வெண்ணையோ உங்களால் பிரித்து காட்ட முடியுமா, அதை எப்படி பிரிக்கும், அதுக்குள்ளதான் வெண்ணெய் இருக்குது என்று அவர் சொல்லும் பொழுது, இது போன்றுதான் தெய்வம் எங்கும் உறைந்திருக்கின்றது, தெய்வத்தை விட்டு எந்த ஒன்றையும் பிரிக்க முடியாது என்று சொல்லும். அவர் வியந்து பார்ப்பார் அந்த அரசன். அடுத்து தெய்வம் என்ன எந்த திசையை நோக்கி கொண்டு இருக்கின்றது என்று கேள்விக்கு அந்த பிள்ளை அந்த குழந்தை ஒரு சுடரை காட்டி, இந்த சுடரிலிருந்து வரும் ஒளி எங்கே எந்த திசையை நோக்கி வருகின்றது என்று, அது எப்படி சொல்ல முடியும், அது எல்லா திசையை நோக்கியும் இருக்கின்றது என்று மன்னர் சொன்ன. இது போல்தான் தெய்வமும் எல்லாம் எங்கும் நோக்கி எல்லா திசையை நோக்கி இருக்கிறது. மன்னர் வியந்து போவார், இந்த குழந்தை வடிவத்தில் வந்திருக்கிறது யாரு, குழந்தையா தெய்வமான். அடுத்த கேள்வியையும் கேளுங்கள், வேண்டாம் தாயே, அடுத்த கேள்வி வேண்டாம், உன்னை நான் மதிக்கிறேன் ஐயோ என்று சொல்லுவார். இல்லை இல்லை, அந்த கேள்வியையும் கேட்டால்தான் எனக்கு நிம்மதி என்று சொல்லி அடுத்த கேள்வி தெய்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தை மிக அழகாக சொல்லும், மன்னா இந்த கேள்விக்கு விடை சொல்வதாக இருந்தால் என்னை இந்த அரியாசனத்தில் சற்று நேரம் அமர விடுவீங்களா, தாராளமாக அமர் என்று சொல்லி தூக்கி அமர்த்தி விடுவார் அந்த அரியாசனத்தில். அது அழகாக சிவாஜி அதில் நடித்திருப்பார். அமர்த்தியதும் அந்த குழந்தை சொல்லும், யார் அங்கே என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய சேவர்களுக்கு கட்டளையிடும், இந்த மன்னனை சிறையில் அடங்குங்கள், அந்த மந்திரியை நாடு கடத்துங்கள், இப்படி அந்த குழந்தை சொல்லும். அப்பொழுது மன்னர்
வியந்து போய் சொல்லுவார், "என்ன இது? இதைத்தான் தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது" என்று அந்த குழந்தை அழகாகச் சொல்லும். மன்னர் அந்த குழந்தையின் பாதத்தில் விழுந்து வணங்கி, "குழந்தையா இது தெய்வமா?" அப்படின்னு சொல்லுவார். இப்படி தெய்வத்தை புரிந்து கொள்வதற்காக பல பல உதாரணங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஞானிகள், அறிஞர்கள், சித்தர்கள் அனைவரினதும் ஞானக்கண் பார்வையில் அண்டமும் பிண்டமும் ஒன்று. அண்டம்தான் பிண்டம், பிண்டம்தான் அதுவும் தெய்வம், சுத்தவெளி, ஆற்றல், களம். இதை மகரிஷி அவர்கள் ஒரு பாடல், அது ஒரு கடைசியில பாடல் ஒன்றாக சொல்லியிருக்கிறார். சிவம் சக்தி என்பது வெளிப்பரம் அணுவே, சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள், சிவம் சக்தி கூத்துத்தான் சிறந்த பேர் அண்டம், சிவம் சக்தி சிறப்புத்தான் சீவ கோடிகளாகும், சிவமே சக்தியில் சீரான இயக்கமாம், சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமாம், சிவமே சக்தியில் ஒளி முதல் ஐந்தாகி, சிவமே சீவனில் பிறந்தது உணர்வாக, நானெனும் எழுச்சியை நாடியார் ஆய்ந்திட, நான் முதலில் மனமாகப் பிடிபடும், நான் மனதின் மூலம் நாட, அங்கு உயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவம் ஆய்விடும், நான் யாரெனும் வினா நல்லுயிர்ப்பு அறிவிற்கு, நானகம் பாவமாம் குறுகிய நாட்டத்தில், நான் பேரறிவாகும் நற்தவ ஆழ்வினில். நான் தான் குறுகிய நாட்டத்தில் நின்றால் அது அகங்காரம், பேரறிவாகும் நற்தவ ஆழ்வினில் நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருளே என்று சொல்லி அவர் அந்த இதை சொல்றார். அவை அண்டம் பிண்டம் இரண்டும் தெய்வ நிலைதான் ஒன்றில் ஒன்றாக இருக்கின்றது என்பதுதான் இந்த சிந்தனையுடைய முதல் பகுதி. இப்பொழுது நம்ம அறிந்த இந்த உண்மையை எப்படி வாழ்வியல் நடைமுறையாக பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போமா இருந்தால், இரண்டாவது பகுதி இந்த சிந்தனையை சிந்தித்து அதன் மூலம் மனிதன் அடையக்கூடிய நன்மை என்ன என்ற சிந்தனையின் இரண்டாம் பகுதிக்கு சென்றால், அண்டம் பிண்டம் ஒன்றான அத்துவிதமான உண்மையை அறிந்து உணர்ந்த போது இப்பொழுது மனிதருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? பெரும்பாலானோர் அவர்களின் வாழ்க்கையை பொருள் துறையிலும் சரி அல்லது அருள்துறையிலும் சரி புறம் சார்ந்துதான் வாழ்கின்றோம். இப்ப அந்த பக்தி மார்க்கத்திலே இருக்கேக்குள்ள எல்லாமே வெளியில, பொருளும் வெளியில, அருளும் வெளியில என்ற மாதிரி வாழ்வதுதான் பக்தி மார்க்கம். ஆனால் புற உலகை, அதாவது பொருள் முற்றாக புறக்கணித்து அகம் சார்ந்த வாழ்க்கையில் வாழுகின்ற துறவிகள் எல்லாமே அந்த துறவு வாழ்க்கையில எல்லாமே இறைவன் என்ற நிலையில வாழ்கிறார். புறம் சார்ந்த வாழ்வை வாழ்பவர்கள் கட்புலனுக்கு கொடுக்கும் தூலமான பொருட்களை உண்மை பொருள் என எண்ணி அவை மட்டுமே வாழ்வின் அனைத்து சுகங்களையும் இன்பங்களையும் தருகின்றது எண்ணி வாழுகின்றனர். அதுல கூடி 2 பேர் பொருட்கள் மட்டுமே உண்மை எனவும் அவற்றை தாண்டி எதுவும் இல்லை என்று சொல்லி கடவுள் மறுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி வாழ்கிறார்கள். இவர்கள் தான் இந்த கொம்யூனிசவாதிகளாக அல்லது பொது உடைமை தத்துவத்திற்காக வாழ்றார். ஆனா வாழ்க்கைக்கு பொருட்கள் தேவை வேண்டும் தான். ஆனாலும் அந்த பொருளை நம்பும் அதே நேரம் துன்பங்கள் ஏற்படும் பொழுது, நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது அந்த துன்பத்திலே இருந்து விடுவித்து பாதுகாப்பதற்கு தம்மை விடவும் ஒரு மேலான ஆற்றல் உண்டு. அது ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அது சிலவேளை ஒரு நபராக அல்லது புற உலகில் இருப்பதற்கான நம்பிக்கை என்ற பக்தியினூடாக துவைத நிலையில் வைத்து இறைவனை வழிபாடு செய்து வாழுகிறார். அப்ப பொருளையும் நம்புகிறார்கள், அதே நேரம் தமக்கு மேலாக இருக்கிற ஒரு ஆற்றல் தம்மை காக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட பக்தியில இறைவனை நம்பி வாழுகிறார்கள். அப்ப இவர்களை பொறுத்தமட்டில் பொருளும் புறமே, அருளும் புறத்தே. ஆனால் வள்ளுவர் கூறுவது போல, இதுதான் அவர் இப்படியான வாழ்க்கை வாழ்வதற்குதான் வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார், பொருள் அல்லனவற்றை பொருள் என்று உணரும் மருளாளனா. இப்படி வாழ்கிறார். ஆனால் இதையும் தாண்டி அகம் சார்ந்து வாழ்பவர்கள் புற உலகை பொருட்டாக கருதுவதில்லை. அதே நேரம் அக உலகம் என அவர்கள் பார்ப்பது புலன்கள் கடந்து மறைபொருட்களாக இருக்கக்கூடிய உயிர் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, உள்ளம், இப்படி பலவற்றையும் ஆய்வு செய்து இதுதான் உண்மையான இறைநிலை. அப்ப உள்ளம் என்ற சத்தியம் சார்ந்த உண்மைகளை மெய்ப்பொருளாக காண்கின்றனர். இவர்கள் அகம் சார்ந்த வாழ்வு. அவை தோற்ற பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் உள்ள வேறுபாட்டினை புரிந்து புற உலகின் அனைத்தும் நிலையற்றது என ஒதுக்கிவிட்டு அக உலகின் உண்மைத்தன்மையையும் அதன் விரிவு பெற்ற நிலையில் அது புற உலகுடன் பிரிக்க முடியாதவாறு உள்ளதை அகக்காட்சியாக, இதை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. தோற்ற பொருட்கள் மெய்ப்பொருளுக்கும் உள்ள வேறுபாட்டினை புரிந்து
புற உலகின் அனைத்தும் நிலையற்றது, அனித்தியமானது என ஒதுக்கிவிட்டு அக உலகின் உண்மைத்தன்மையையும் அதன் விரிவு பெற்ற நிலையில் அது புற உலகுடன் பிரிக்க முடியாது. இப்ப அண்டத்தோட இறைநிலையும் பிண்டத்திலேயும் இறைநிலை பிரிக்க முடியாத வேறு இருக்கு. அதாவது தெய்வம் என்ற ஒன்று தனியாக இல்லை ஒருடம். அதே நேரம் தெய்வத்தை விட்டு எந்த ஒன்றும் தனியாக இல்லை. இதுதான் உண்மை. அவை தெய்வத்தை விட்டு பிரிக்க முடியாமத்தான் எல்லாம் இருக்கின்றது. அவை புற உலகுடன் பிரிக்க முடியாதவாறு உள்ளதை அகக்காட்சியாக, அதுதான் தவத்தினுடைய அதி உச்ச நன்மை என்றால், அந்த அகக்காட்சி. கண்ணை மூடினால் நமக்கு தெரிய வேண்டியது இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னதான் தோற்றங்கள் இருந்தாலும் அத்தனையும் இந்த இறைநிலையின் மீது தோற்றுவிக்கப்பட்ட அல்லது ஏற்றி வைக்கப்பட்ட தோற்றங்களாக, அந்த தோற்றங்கள் மறைவதாக கற்பனை பண்ணினால் அங்கே நமக்கு தெரியக்கூடியது அந்த மெய்ப்பொருள் மட்டுமே. ஆகவே இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டால், அதனால்தான் சொல்லுவார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மோட்டோவாக இருக்கக்கூடியது, அங்கு ஒரு வாசகம் எழுதி இருக்கிறார்கள், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப அறிவினுடைய வேலை என்ன? மெய்ப்பொருளை காண்பது. அப்ப அந்த வகையில் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வேறொன்றுமில்லை, இந்த இறைநிலைதான் எல்லாமாக காட்சி அளிக்கின்றது. அவ்வளவுதான். இந்த காட்சியைத்தான் நாங்கள் மாயை என்று சொல்லுகிறோம். மாயை கடந்தால் அதற்குள்ளே தெய்வம் உண்டு என்றதை நாம் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இன்னும் சற்று நிறைய கருத்துக்களை இதை பற்றி சொல்லலாம். கண்ணதாசனை இதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அவர் ஒரு சினிமா பாடல் தான். ஆனால் அதில் மிக அழகாக இந்த வேதாந்தம் சித்தாந்தத்தை பற்றி மிக தெளிவாக சொல்றார். தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். இதனுடைய கருத்து என்ன? அதே போல அதே பாடல்ல இன்னொன்றை சொல்றார். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி. அப்ப இதுல அந்த தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், தெரியாம போனாலே வேதாந்தம் என்றால், இந்த தோற்றங்கள் எல்லாம் தெளிவாக வித்தியாசமா தெரிந்தால் அது இருமை, சித்தாந்த கோட்பாடு. வேதாந்தம் என்ன சொல்லுது? இந்த இருமைகள் எல்லாம் அழிந்து அதற்குள்ளே ஒருமை இருக்கின்றது. அந்த ஒருமை தெளிவாக தெரியவில்லை, அவ்வளவுதான். அவை தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று அப்படி சொல்றார். அவருல மண்ணை தோண்டி, இப்ப நாம இந்த தவத்திலே என்ன காண்றோம் அல்லது இந்த வேதாத்திரியத்தை கற்றுக்கொள்வதாலே நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், எங்களை தோண்டி 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 ஞானத்தை தேடி போகின்றோம். அவை மண்ணை தோண்டி தண்ணீர் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்று சொல்றேன். அவை பதி பசு பாசம் என்று நாங்கள் சின்ன படித்ததுண்டு. பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா. பதியையும் பசுவையும் ஒன்றிணைப்பதில் தடையாக இருப்பது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள். அதைத்தான் பாசம் என்று சொல்லுவார்கள். அவை பதியையும் பசுவையும் இணைக்க வேணுமாக இருந்தால் பாசம் என்ற அந்த மும்மலங்களின் தலைகளில் இருந்து நாங்கள் விடுபடும் பொழுது அதில் இலகுவாக இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த சிந்தனையின் ஆழம் வேதமும் வேதாந்தமும் கூறுவதன் அடிப்படையில் பார்த்தால் எல்லாமே ஒன்று. இப்ப 4 வேதங்கள் நாங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரிக் வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் என்று இந்த வேதங்களுக்குரிய மகா வாக்கியங்களும் நாங்கள் அறிந்ததாக இருக்கும். ரிக் வேதம் சொல்லுகின்றது பிரக்ஞானம் பிரம்மம் என்று, யஜுர் வேதம் சொல்லுகின்றது அகம் பிரம்மாஸ்மி என்று, சாமவேதம் சொல்லுகின்றது தத் இத்வம் அசி என்று, அதர்வண வேதம் சொல்லுகின்றது அயனாம்சம் பிரம்மம் என்று சொல்லி, அவை எல்லாமே பிரம்மன் தான் என்றுதான் இந்த வேதத்தின் உட்பொருளாக இருக்குது. அதனால்தான் மகரிஷி ஒரு இடத்துல சொல்றார், நான் வேதங்களை படிக்கவில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாக என்னை கண்டேன் என்று சொல்றேன். நான் வேதங்களை படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாக என்னை கண்டேன் என்றால் அந்த வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடியது இந்த பிரம்மம்தான், இந்த ஞானம்தான் என்பதை கூறி, ஆகவே அண்டமும் பிண்டமும் ஒன்றுதான். அண்டத்தில் இறைவனாக இருப்பவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறார் என்று கூடி ஒரு வார்த்தை இருக்குது. அவை அண்டத்தில் இறைநிலை, பிண்டத்தில் உயிராக இருக்கின்றது என்பதை இந்த சிந்தனையின் ஊடாக தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்திருக்கும் என நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்ய இருக்கின்றேன். இந்த சிந்தனையின் ஆழமான கருத்து இறைநிலைதான் எல்லாமாக இருக்கின்றது, எல்லாமே இறைநிலையின் வடிவங்கள் என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு அதை வாழ்வியல் நடைமுறையாக, அதுதான் மிக முக்கியமானது. எல்லாம் இறைவன் என்று புரிந்து கொண்டால் எங்களுக்கு வாழ்வியல் நடைமுறை என்ன என்று சொன்னால், நாம்
காண்பது எதிரிலே இருக்கிற ஒருவரில் என்னை காணக்கூடியதாக, எதிரிலே இருக்கிற பொருளில் என்னை காணக்கூடியதாக, இறைவனை காணக்கூடியதாக இருந்தால் அங்கே நம்மில் அன்பு கருணை என்கின்ற இறைநிலையின் தன்மைகள் இயல்பாக மலர்ந்து சரியான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சிந்தனை உதவும் என்ற நம்பிக்கையோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக நன்றிகள். மிகச் சிறப்பான இந்த சிந்தனை உரையை ஐயா நமக்கு தந்திருக்கின்றார்கள். பல பாடல்கள், அறிஞர்களுடைய ஊற்றுக்கோவில் எல்லாம் எழுதி மிக தெளிவாக நமக்கு இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்ற இந்த விளக்கத்தை தெளிவாக தந்திருக்கின்றார். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், உங்கள் கருத்துக்களை ஐயாவுடன் பரிமாற விரும்புபவர்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கைகளை உயர்த்தி இப்பொழுது கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இந்த என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற விதத்தில் என்னுடைய சிந்தனை ஒட்டியதாக சந்தேகங்களை நான் கருத்தக்கூடியா இருக்கும். பத்மினி அம்மா மைக்க கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. மிக மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா. சொல்லி மாலாது அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. ரொம்ப ஃப்ளோ ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருந்தீங்க. அண்டத்துல இருக்கிறதையும் பிண்டமும் கம்பேர் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மகரிஷி தான் சொன்னாருன்னு இல்லாம எவ்வளவு பேர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் நமக்கு புரியல. நம்ம வேதாத்ரி மகரிஷி சொல்லும் போதுதான் அவ்வளவு கிளீனா புரியுது நமக்கு. அதையும் விட இப்ப நீங்க எடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறது மிக மிக சிறப்பு ஐயா. இன்னைக்கு ஸ்பீச்ச நிறைய கேட்டு ஒரு வரியா எழுதி அதை நம்ம நினைவில் கொண்டா மிக சிறப்பா இருக்கும். எங்களுக்கும் எடுத்து சொல்ல பெரிய வாய்ப்பா இருக்கும் ஐயா. ரொம்ப மிக மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய நம்பர் சாட் பாக்ல போடுங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. உண்மையிலேயே மகரிஷி சொன்னதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த அறிஞர்கள் சித்தர்கள் சொன்னது எல்லாமே எங்களுக்கு இப்பதான் புரியுது என்னத்தை சொன்னாங்க. ஆமாங்க ஐயா. ரொம்ப நீங்க சொல்ல 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 அதனாலதான் எனக்கு மற்ற இதுகளை பாரதியாரையோ யாரையோ எல்லாரையும் எடுத்து குறிப்பா கண்ணதாசன் சொன்னதெல்லாம் சும்மா வெறுமையா பாடலா பாடிட்டு போனாங்க ஞாபகம் வச்சதே தவிர மறுபடியும் அது என்ன ஆழம் என்றதை இப்பொழுதுதான் சரியா புரிகின்றது. அதுதான் மிக முக்கியம். அதுவும் திருவிளையாடல் கதையை அந்த குழந்தை சொன்னதை அப்படியே சாட்சி பாவமா கொண்டாந்து கண் முன்ன நிறுத்திருக்கீங்க. எல்லாமே இந்த ஒரு மணி நேரமா நீங்க பேசுனது கொஞ்சமா இடைவிடாம அருமையா பேசுனீங்க ஐயா. நன்றி. எந்த ஒரு எழுத்தையும் விட முடியாது, அந்த அளவுக்கு அருமையா இருந்ததுங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளம். ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து தெரேசா புஷ்பம் அம்மா, மைக் அன்மியூட் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நல்ல சிறப்பாக இருந்தது. என்னண்டா ஞானிகள், அறிஞர்கள், சித்தர்கள், பாரதியார், விவேகானந்தர், கம்பராமாயணத்திலேயாவது இப்ப வேதாத்ரி மகரிஷி சொல்லித்தான் எல்லாற்ற உட்கருத்தும் இந்த ஞான கண் கொண்டு நாங்க சிந்திக்கும் போதுதான் அண்டமும் பிண்டமும் ஒன்று இந்த ஆண்ட பொருள்ல விளக்கப்பட்டிருக்கிறத விரிவாக விளக்கி இருக்கு. நம்ம இப்பதான் எங்களுக்கு இதுக்கு விளங்கு. ஆனா அந்த தியானத்தின் மதிப்பறியாத மனிதத்துல ஞானத்தின் வெளிப்பாடு வெளிவராது. அந்த தியானம் அது தேவைதான், அல்லாட்டி விளங்காது. மிகவும் சிறப்பையா, எல்லாத்தையும் சுட்டி காட்டி இன்னொரு வசனத்தை சொல்லலாம். அதாவது அண்டத்தில் இறைவனாக இருப்பவன் மனிதனாக உருவம் எடுத்தான். உங்களுடைய பைபிள்ல கூடிய ஒரு வசனம் இருக்குது. சமயம் அதைத்தான் சொல்லி எல்லா சமயம் அதான் கருத்து
அரூப நிலையான தெய்வம் மனித உருவானார் என்று சொல்லி பைபிள்ல ஒரு ஓ வசனம் உண்டு. ஓ, அது ஆமா ஆமா ஆமா. நிச்சயமாக அதுவும் இதுல பொருந்தக்கூடியது. நீங்க அதை எல்லாத்தையும் அப்படியே கோர்த்து சொன்ன நல்லா இருந்த சிறப்பையா. வாழ்க வளமுடன். நீங்களும் வாழ்க உங்கள் வளமுடன். அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க. சரி, அடுத்து தர்மநாயகி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் தர்மநாயகி அம்மா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க. நாங்கள் உங்களோட சிந்தனைகளை அடிக்கடி கேட்டுட்டு இருந்தானே இலங்கையில. மிக மிக அருமையான சிந்தனை, தொகுத்த விதம் எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியதா இருந்தது. அவ்வளவு தொடர்ச்சியா போய்கொண்டிருந்தது. ஒரு பாடலும் பாடி இருக்கலாம், விட்டுட்டீங்க உங்களுடைய இனிமையான குரலால. நேரம் வேணும், அந்த கேள்வி பதிலுக்காக நேரம் வேணும், அதுக்காகத்தான். இதுல இந்த மாங்காய்ப்பால் உண்டாக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி, அதையும் இதுக்குள்ள உணர்ந்து சேர்க்கலாமா அந்த பாட்டு? குதம்பை சித்தட்ட பாடல் தான் அது. அந்த வெட்ட வெளியென்று இருப்போர்க்கு பட்டயம் எதுக்கடி, குதம்பாய் பட்டயம் எதுக்கடி என்ற மாதிரி அவருடைய ஒரு பாடல்ல தான் அது வருது. அதுல கொஞ்சம் அர்த்தம், அது ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு, அது கொஞ்சம் பார்க்கணும். அதுவும் அதுக்குள்ளான் வருது அதுல உண்மையிலே. இதுக்கெல்லாம் வருமே. ஆமா ஆமா. அருமையா இருந்தது. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வெற்றி செல்வன். வேற நண்பர்கள் யாரோட கையெழுத்திற்கு மாதிரி கிடக்கு. வெற்றி வெற்றி செல்வன் செல்வன். ஐயா. வாழ்க வளம். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்புங்கள் ஐயா. அதாவது அந்த இறைநிலையும் உயிர்நிலையும் ஒன்று அப்படின்ற ஒரு இதை வந்து எவ்வளவோ ஞானிகள் சொல்லியிருந்தாலும் அது நம்ம அடிக்கடி அது மறக்கிறது ஒண்ணு. அது மாதிரி உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் சொல்றப்ப இன்னும் அது ஆழமா எங்களுக்குள்ள பதியுதுங்க ஐயா. நீங்க வந்து ஒரு சின்ன கேள்விங்க ஐயா நீங்க செஞ்சதுல. அதாவது நிறைய சித்தர்கள் அதை நீங்களும் எடுத்துக்காட்டா சொன்னீங்க. அதாவது ஒரு நாளை சொல்றாங்க, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அந்த மனம் வந்து ஒரு மாதிரி அந்த சித்தம், புத்தி, அகங்காரம் இந்த மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லி, அதனால நீங்க இந்த இவரு கூட திருமூலர் கூட பசு பாசமான அதில வந்து நீங்க கடவுள் கூட இருந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுவாமிஜி வந்து அதாவது மேன் மைனஸ் இம்பியூரிட்டிஸ்ல வந்து ஆணவம், கண்மம், மாயை மட்டும்தான் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப வந்து நமக்கு இப்ப நமக்கு தெரியுதுங்க. ஆனா ஒருத்தன் தான் கடவுள் இதான் எல்லாத்தையும் படைச்சிருக்கான், அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் வாழ வச்சுட்டு இருக்கான், அவன் தான் ஒருத்தர் ஒரு நாள் அழிக்கவும் போறான்னு தெரியுது. ஆனாலும் இப்ப வந்து ஒண்ணு வந்து கடவுள் கூட இருக்கிறது நல்லதுங்களா, இல்ல இப்ப ஆணவம், கண்மம், மாயை ஒழிக்கிறதுல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்களா? ஏன்னா உயிர் தான் கடவுள்ன்றப்ப அது கூட இருக்கிறது நல்லதுங்களா, இல்ல நம்ம இப்ப ஆணவம், கண்மம், மாயை ஒழிக்கிறதுல நம்ம நிறைய நம்ம கவனம் செலுத்தணுங்களா? இல்ல, நீங்க அது தெளிவா இருக்கு. நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே கடவுளோட கூட இருக்கிறோம்ன்றதை விட கடவுளாவே இருக்கிறோம் நாங்க. அதான் உண்மை. நாங்க தான் கடவுள். அந்த சொல்ல கொஞ்சம் தைரியம் வேணும் நமக்கு. நான் தான் கடவுள் என்று சொல்றதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லையேண்டா சொல்றது கஷ்டமா இருக்கு. ஆனா தைரியமா சொல்லலாம். ஏன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னதன்படி இறைநிலை தானே எல்லாமே இருக்குது. அப்ப எல்லாமே இருக்கைக்கு நானே இறைவனாக இருக்கிறேன். அப்ப எனக்கு எங்கே இருந்து வரப்போகுது ஆணவம், கன்மம், மாயை என்றால், அது நாம் அந்த ஒரு அறியாமையினால நான் என்ற அகங்காரம் என்றது, அதான் அழகாக இதை நான் மீண்டும் சொல்றேன். நானெனும் அகங்காரம், நமதெனும் மமகாரம், ஞானத்தின் எதிர்வேதம். அப்படி 2ம் இருந்தா ஞானம் இருக்காது. அப்ப ஞானம் அடைந்தவனுக்கு நான் என்ற அகங்காரமும், நமதென்ற மமகாரமும் ஒருபோதுமே இருக்காது. அப்ப நாங்க இப்ப பயிற்சி என்ன செய்கிறோம்? நான் யார் என்ற தத்துவ விளக்கம் பார்க்கிறோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை தீர்த்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்றெல்லாம் போய் நான் யார் என்ற தத்துவ விளக்கத்துக்கு வரைக்குள்ள நான் யார் என்ற தெளிவில் அங்கே எங்களுக்கு அகங்காரத்துக்கு இடமே இருக்காது. அதனால்தான் அந்த நான் ஒரு மகர்ஷியிட பாடல்ல அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு பாடல்ல, அதாவது
நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவுமை பொருளாய் நிற்க கரைந்து போன் தன்முனைப்பு. அந்த தன்முனைப்பு கரைந்து போகும். அதாவது நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு அறியாமையால போட்டு வைத்திருக்கிற தன்முனைப்பே தவிர அது இறைநிலை தான். நாங்கள் இறைநிலையாக தான் இருக்கிறோம். இறைநிலை தான். ஆனா அந்த தன்முனைப்பு நம்மள்ட்ட நாம் அறியாம அந்த என்னை சரியாக அறிந்து கொள்ளாதால நான் ஏதோ நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த அகங்காரத்தை விடுவதென்பது அதை நீங்க கேட்ட மாதிரி நாங்க அகங்காரத்தோட இருந்துதான் வாழணும் என்றதில்லை. அதாவது நாங்கள் இறைநிலை என்ற அந்த தெளிவு முழுமையாக வந்து விட்டால் நான் என்ற அகங்காரம் நம்மை விட்டு கரைந்தே போயிடும். அது பிறகு நீங்க அகற்ற வேண்டிய தேவை ஒன்றே வராது. அப்படி ஒன்று சரிங்க. அப்படி வராது. அவை நாம முழுமையாக இறைநிலை அது கொஞ்சம் அந்த உச்ச நிலையிலே அல்லது நம்ம மிக தெளிவான ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு போகும் பொழுதுதான் அந்த தைரியம் வரும். என்ன அது ஒரு வைராக்கியமும் வரணும். தைரியம் வர்ற மட்டுமல்ல, அதுல நிலை பெறுகின்ற வைராக்கியம் வந்தால்தான் நான் தான் கடவுள் என்று சொல்லலாம். ஆனா நான் தான் கடவுள் என்று சொல்லி போட்டு இதையெல்லாம் செய்கிறது அதெல்லாம் செய்ய முடியாது உண்மையா சொல்றவனுக்கு. ஆனா சும்மா வேஷத்துக்கு நான் தான் கடவுள் என்று சொல்லி போட்டு இதையெல்லாம் செய்யறது அது வேற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றேன்னா அந்த தெளிவான உறுதியான வைராக்கியத்தோட நான் கடவுள் தான் நானாக இருக்கிறேன். அதனால தானே சொல்றேன் அருவ நிலையான தெய்வம் மனித உருவானது என்று சொல்றார். அப்ப அது கூடி மனித உருவத்துல தெய்வம் தான். ஆகவே அங்க அகங்காரத்துக்கு இடமே இருக்காது. ஆனா அது இப்ப நீங்க சரிங்க. இல்ல நல்லதுங்க. அது ஆனா இப்ப அந்த இடமே இல்லாம இருக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேங்க. இப்ப அந்த பாதையில போயிட்டு இருக்கிறதால அது வரைக்கும் நம்ம உயிரிய மட்டும் கடவுளா நினைச்சுக்கலாங்களா? இல்ல அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அந்த ஸ்டைல்ல போலாங்களா? அந்த ஸ்டைல்ல போக இயலாது. ஆனா அது எங்களுடைய பழக்கத்திலே அது இருக்கத்தான் போகுது. பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடைப்பட்ட போராட்டம் தானே வாழ்க்கை. அப்ப பழக்கத்துல நான் என்று நினைச்சது இடைக்கிடாது ஒரு ஃப்ளக்சுவேட் பண்ணி கொண்டிருக்கும். கொஞ்ச நேரம் நான் கடவுள் என்று நினைப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொன்று மற்ற மாதிரி வார்த்தைகளும் வந்துடும். வார்த்தைகள் கூடி நமக்கு வந்துடும். அப்படி வந்த அப்புறம் அடே இது எங்கிருந்து வந்த இந்த வார்த்தைகள் என்றால் அப்ப நாங்க உடனே திருப்பி அந்த பழைய கடவுள் நிலைக்கு போனோம்னா ஐயோ நான் இந்த ஒரு தவறு செய்து விட்டேனே என்ற ஒரு ஃபீலிங் வரும். அப்படித்தான் வந்து கொண்டிருக்குமே தவிர அதுவும் இதுவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. இப்ப அப்படி ஒரு நிலை இப்படி ஒரு ஆனால் அந்த தெளிவு அந்த உச்ச நிலைக்கு போகும் பொழுது அதான் சொன்னேனே கற்பனை வந்தவாறு காட்டினேன் காண்பனவெல்லாம் சொப்பனம் என துணிந்தவன் ஞானியாவான். அதுல வேதங்கள்ல நல்ல அழகாக சொல்லுவார்கள். அதாவது கனவு நிலை, நனவு நிலை, ஞான நிலைன்னு சொல்லி. அந்த 3 நிலையில இப்ப கனவுல நாங்க ஒரு பொருளை காண்றோம். அது உண்மையா? கனவுல இருக்கும் வரை உண்மை. பிரதிபாசிக சத்தியம், வியவகாரிக சத்தியம், பிரதிபாசிக சத்தியம், பாரமார்த்திய சத்தியம் என்று சத்தியத்தையே 3ஆ பிரிக்கிறார். கனவுல காண்றதும் ஒரு சத்தியம்தான். அத வியவகாரி பிரதிபாசிய சத்தியம் என்று சொல்லுவார்கள். அப்புறம் அதுல இருந்து வியவகாரிய சத்தியத்துக்குள்ளான் இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த விவகாரிய சத்தியத்திலிருந்து பாரமார்த்திய சத்தியத்துக்கு போனால் நீங்கள் நினைக்கிற இந்த அகங்காரங்களோ பொருளோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா கனவுல இருந்து எப்படி நனவுக்கு வந்தவுடனே கனவெல்லாம் கலைந்து போய் கனவுல கண்டதெல்லாம் பொய் என்று நினைக்கிறோமோ பொய் என்று உணர்றோமோ அதுபோல இந்த வாழ்க்கையில வாழ்றதும் அந்த ஞான நிலைக்கு போனோம் என்றால் இதுவும் எப்படி ஒரு அந்த கனவு போலதான் இதையும் நம்ம யோசிப்போம். அப்ப எங்களுடைய அகங்காரம் என்று இருக்கிறது கனவு தான். உண்மையா ஒரு கனவுல நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நான் என்ற ஒரு ஆணவத்தோட. வாழ்க வளமுடன். ஓ மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு தெளிவான பதிலுங்க ஐயா. இருந்தாலும் அது என்ன எவ்வளவு தெளிவு கேட்டாலும் இப்ப பட்டினத்தாரெல்லாம் சொல்றாரு இந்த சம்சாரமே ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்றது. பட்டினத்தாரா வாழ இயலாது, புத்தராயும் வாழ இயலாது. நான் பின்னுக்கு சொல்லதான் டைம் கருதில பட்டினத்தாராயும் நாம வாழ முடியாது. ஏனென்றால் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு ஆளாக இருந்த ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்த ஒருவரை ஒரு நொடி பொழுதில்
அந்த மற்ற நிலைக்கு மாற்றுதென்றால் அவர் எவ்வளவு தூரத்துக்கு மாறி இருப்பார். இது அந்த அந்த நிலை தான் இந்த ரெண்டும். நீங்க சொல்ற நான் என்ற அகங்காரத்தோட அல்லது நான் என்ற இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல, எங்களை பட்டினத்தாற்ற நிலைக்கு இப்ப கொண்டு போக முடியுமா? முடியாது. அங்க போக மாட்டோம். ம். ஆனா அவர் போனேன். ம். அவர் சொல்லுவார், அந்த காதற்ற ஊசியும் வாராது கடவழிக்கு என்ற அந்த அஹ் வார்த்தையை வாசிக்கும் பொழுதாம், ஒரு இடத்துல நான் வாசிச்சேனா 1000 வோல்ட் மின்னழுத்தம் உடலை தாக்குனது போல இருந்ததாம் அவருக்கு. 1000 வோல்ட். அங்க இப்ப ஒரு 230ல கைய வச்சாலே எங்களுக்கு எவ்வளவு அடிக்குது. அவர் சொன்னாரு 1000 வோல்ட் மின்னழுத்தம் உடலை தாக்குனது போல் இருந்தது அந்த உண்மையை உணரும் பொழுது. காதற்ற ஊசியும் வாராது நான் கடைவழிக்கே என்று சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா அவருக்கு அந்த ஒரு வார்த்தையால வந்திருக்காது இல்லைங்களா? ஏற்கனவே அவரு நெறைய என்னதான் அவரு வணிகத்துல இருந்தாலும், கடல் வணிகத்துல ஏதோ நெறைய செஞ்சுகிட்டு இருந்தாலுங்க, ஆ. அவரு ஒரு ஒரு ஏதோ ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை எல்லாம் இப்ப வந்த உடனே அவருக்கு கிடைச்சிருக்காது இல்லைங்களா? அவரு கிடைச்சிருக்கு. ஆனா ஏற்கனவே நெறைய உள்ளுக்குள்ள செஞ்சு அகத்துல தயார்படுத்தப்பட்டிருக்கும் அது. இப்ப பட்டு இருக்கு. நமக்கெல்லாம் அதுதான் நடக்குது. அகத்துல ஓ! தயார்படுத்தப்படுது. ஆனா நம்ம பழகி வந்த விளக்கங்கள் எங்கள விட்டு போகுதில்ல. இருந்தாலும் அந்த ஞானம் ஒரு நொடி பொழுதுல கிடைக்கிறது தானே. ஞானம் ஓ! என்னைக்கும் அதிகம் கிடைக்காது. இப்ப புத்தருக்கு 7 வருஷமா அது இருந்தார். ஆனா கிடைக்கல. ஆனா ஒரு நொடி பொழுதுல ஞானம் கிடைச்சது அவருக்கு. அப்ப ஓ! ஞானம்ன்றது சரிங்க. ஒரு கிளிக், ஒரு ஒளி கீற்று அப்படியே வரும்பொழுது அது கிடைச்சா, இப்ப நாங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையெல்லாம் சூனியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கணம் ஒரு கட்டத்துல வரும்பொழுது, அந்த கட்டத்துல நாங்க எல்லாம் என்ன நம்ம ஒருத்தருக்கு அதுக்கு பிறகு எவ்வளவு சோதனைகள் வந்தது. அந்த ஞானத்தை உணர்ந்ததன் பிற்பாடு ஒரு கட்டத்திலே அவர் ஒரு வயல்வெளியில படுத்து கிடந்தாராம், வரம்ப கட்டுல தலைய வச்சுக்கொண்டு. ஆனா போனவர்கள் அவரை நக்கலடிச்சு பாருங்களேன், துறவி அவருக்கு ஒரு தலகாணி தேவைப்படுது. தலையணை வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆமாங்க. அப்ப அத கேட்டுட்டு பிறகு மட்ட பக்கமா திருப்பி படுத்தாராம். அப்ப நாங்க என்ன, நான் தான் ஒன்றுமில்லாத இந்த வரம்பு கட்டலன்னு நியாயம் கதைக்க தொடங்கிருவோம் என்ன. அப்படியெல்லாம் நியாயம் கதைக்காம, அவர் சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கின்ற ஒரு உணர்வு அவருக்கு வருகுதுன்னு சொன்னா, அந்த அளவு நிலைக்கு எங்கள கொண்டு போறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா வருவோம். கண்டிப்பா வருவோம் ஒரு கட்டத்துக்கு. ஆனா அவரோட ஒரு அது என்ன சொல்றது? கடவுள் மேல ஒரு அதீத ஒரு ஆம். ஒரு மூடத்தனமான ஒரு இது கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவரு அந்த ப பத்திரகிரியார் ஒய்ஃப் அவர அவர சிறைச்சாதமோ அந்த இது கழுமரம் ஏத்தக்கூட அ. துணிஞ்சப்பயும் அவரு அது பக்கத்துல உள்ளவங்கலாம் அழுவாங்களாம். ஆனா அவரு சாதாரணமா தான் இருப்பாருங்களாம். அ. என்னைக்கோ வந்தது ஒரு நாள் போக தான் போகுது. அது இன்னைக்கு போகணுமா? அப்படின்ற ஒரு நிலையில தான் சொல்றாரே வழிய, இப்ப ம். நம்பன்னா ஒருவேள அந்த மாரி ஸ்டேஜ்க்கு போயாச்சுன்னா, கடவுளே நமக்கு எல்லா பலத்தையும் குடுத்துருவாரு இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. கடவுளே பலத்த கொடுக்கிறதில்ல. அந்த பலமே நம்மள்ட்ட தான் இருக்கு உள்ளுக்குள்ள. நமக்கு அது வெளிப்படத் தொடங்கிரும். அந்த பலம். ஓ! நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க பத்மினி அம்மா, வளமுடன். பத்மினி. வாழ்க வளமுடன் ஐயா. வெற்றி வாழ்க வளமுடன். ஐயாவோட கேள்விக்கு இறைநிலையை உணர்றதா இல்ல ஆணவம், கண்மம், மாயை இதை விடுறதுல பாக்குறதா அப்படின்னு கேட்டாரு. ஆமா. அதுதான் நிறைவால் நிறை இந்த ஆ. பாடல்ல நீர் நிறைந்த பாத்திரத்தில் காற்று ஏறாது, ஆ. நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருட்கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா, இப்பேரு தவத்தாலன்றி யார் வேறு. பெறுவர் யார் தருவர், அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பும் வேண்டும். தவம் பண்ணிக்கிட்டு வர வர நம்ம கிட்ட இருக்கிற எல்லா முனைப்பும் போயிடும், தன்முனைப்பு போயிடும். நல்ல அதே மாதிரி நம்ம இறைநிலையோட ஒன்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் நல்ல அப்படின்னு விளக்கம். மகரிஷி சொல்லியிருக்காங்க. இதுலயே இன்னொரு பாடல்ல குருவை புடிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்ற மாதிரி தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பா மறுத்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன்முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். நிச்சயமா. வாழ்க வளமுடன். நிறைய கவிதைகள், மகிழ்ச்சிய கவிதைகள். அதான் மகரிஷிய நாங்களெல்லாம் எப்படி பார்க்கிறன்ற, நான் உண்மையிலேயே நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு விஞ்ஞானத்தை
மெஞ்ஞானத்தை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய ஞானி. அதனால்தான் விஞ்ஞானத்தின் விழிகொண்டு மெஞ்ஞானம் பேசிய என்று சொல்லுவார்கள். விஞ்ஞானத்தின் விழிகொண்டு மெஞ்ஞானம் பேசிய அல்லது மெஞ்ஞானத்தின் விழிகொண்டு விஞ்ஞானம் பேசின என்று சொன்னாலும் அதே ரெண்டையும் ஒன்றிணைத்து அது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு மகான் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். நாங்கள் எல்லாம் புண்ணியம் செய்த என்றால் நாங்கள் செய்த புண்ணியம் இந்த மாதிரியான ஒரு மகாண்ட சிந்தனைகளை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. அடிக்கடி வரணும் ஐயா. கனடா மண்டலத்துல வந்து பேசணும் ஐயா. நாங்கள் இப்ப கனடா தான் நிக்கிறோம். நிக்கிறது இருக்கட்டும். அப்படியா? நிக்கிறோம்னா கனடால வந்துதான் அடிக்கடி வந்து பேசணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இணையக்கூடியதா இருக்கும். வாழ்க வளம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வேறு ஒரு கைகள் இல்லை. எனவே சொல்லுங்க அரஞ்சு. வாழ்க வளமுடன் சார். உங்களுடைய வாழ்த்துக்கள். முதல்ல நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோட வாய்ஸா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அதுக்கு முதல்ல நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார். உண்மையாக அந்த இந்த தலைப்பில நீங்கள் முதலும் ஒரு கால் எங்களுக்கு உரையாற்றி இருந்தீர்கள். அதை விட சிறப்பாக இன்றைக்கு கூடுதலாக எல்லாருடைய கருத்துக்களையும் இவன் கண்ணதாசன் கருத்துக்களையும் எல்லா கருத்துக்களையும் எடுத்து அந்த அண்டத்தையும் தனியே விளங்கப்படுத்தி அது எப்படி பிண்டத்துல இருக்க வந்து பஞ்சபூதங்களோட இருந்து எப்படி உடல்ல இருக்கிறது என்றதையும் மிக அழகாக கொடுத்திருந்தீங்க. உண்மையாக நீண்ட நாளைக்கு பிறகு திரும்பியும் ஒரு அதை ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க சார். மிக மிக சிறப்பாக இருந்தது. உண்மையாக அந்த ஒவ்வொரு கவியடையும் திருப்பி நாங்களும் ஒரு மீட்டு பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தை தந்த நீங்கள் ஒவ்வொன்றோட ஜாயின் பண்ணி அந்த கருத்துக்களை கேட்கறதுக்கு மிக மிக சிறப்பு சார். இந்த கருத்துக்கள் ஆழமாக கிடைத்ததுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள். நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் அண்டத்தில் இறைநிலை பிண்டத்தில் உயிர் என்ற இந்த துறந்த தலைப்பிலே அருமையான ஒரு சிந்தனை உரையை வழங்கி அன்பர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த பேராசிரியர் தங்கராசா ஐயாவுக்கு கனடா கையோகா மன்றத்தின் சார்பில் எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் தங்கராசா ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,